ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன சேனல் என்ன ஒரு வாக்கியத்தை எடுத்து அதை தமிழில் இந்த ஆங்கிலத்தில் ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறோம்னா, வித்யா தன்னுடைய மகள் மைதானத்திலிருந்து வெளியே வந்ததை கவலையுடன் பார்த்தாள். இதனால் என்ன சென்டென்ஸுங்க இன்றைக்கி நம்ம தமிழ்லேருந்து ஆங்கிலத்தில் மாற்றி எழுதுறது கற்றுக்க போகிற சென்டென்ஸ் என்னதுன்னா, வித்யா தன்னுடைய மகள் மைதானத்திலிருந்து வெளியே வந்ததை கவலையுடன் பார்த்தார். சரி, இந்த தமிழ் வாக்கியத்தை ஆங்கிலத்தில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி எப்படி எழுதலான்னு வாங்க கற்றுக்கலாம். இப்போ இதை நீங்கள் என்ன பண்ணுன்னா, ஒரு 2 சிம்பிள் சென்டென்ஸாக பிரித்து எழுதிங்க ஃப்ரெண்ட்ஸு. இந்த தமிழ் வாக்கியத்தை ஆங்கிலத்துக்கு ட்ரான்ஸ்லேஷன் பண்ணால் இந்த வாக்கியத்தை 2 சிம்பிள் சென்டென்ஸாக பிரித்து எழுதி கொள்ள வேண்டும். ஸ்டெப் 1 எப்படி எழுதுவீங்க? வித்யாவின் மகள் மைதானத்தில் வெளியே வந்தாள், அது ஒன்று. வித்யா அதை கவலையுடன் பார்த்தாள். வித்யாவின் மகள் மைதானத்திலிருந்து வெளியே வந்தாள், ஒன்று. வித்யா அதை கவலையுடன் பார்த்தாள். இப்போ நீ 2 சென்டென்ஸாக எழுதிங்க ஃப்ரெண்ட்ஸு. இப்போ எழுதிட்டு என்ன பண்ணுன்னா, அந்த மேலே இருக்கிறது முழு சென்டென்ஸ் தான் அப்படி கீழே 2 சென்டென்ஸாக பிரித்து எழுதியிருக்கிறோம் கொஞ்சம் புரியறதுக்காக. இப்போ என்ன பண்ணுன்னா, முடிஞ்ச வாக்கியத்தை முதல்ல எழுதணும் வழக்கம் போல். வித்யா கவலையுடன் பார்த்தார். வித்யா ஒரு இட்லி சா எழுதிட்டீங்களா? வித்யா ஒரு இட்லி சா. எதை பார்த்தால்? வித்யா எதை பார்த்தால்? தன்னுடைய மகள் மைதானத்தில் வெளியே வந்ததை. தன்னுடைய மகள் மைதானத்தில் வெளியே வந்ததை. அதான் எதை என்ற கேள்விக்கு பதிலாக வருதுங்க, ஆப்ஷனாக வருதுங்க. அப்போ என்ன பண்ணுன்னா, இந்த இதில் பாருங்கள், இதெல்லாம் வித்யான்றது இதில் வித்யான்றது சப்ஜெக்டு, வித்யாவின் மகள்ன்றது இதில் சப்ஜெக்டு. இந்த 2வது இதெல்லாம் வித்யான்றது சப்ஜெக்ட்டுங்க. வித்யாவின் மகள் முதல் சென்டென்ஸில் சப்ஜெக்ட்டுங்க, 2வது வர சென்டென்ஸில் வித்யா சப்ஜெக்ட்டுங்க. 2 சென்டென்ஸ் வரத்தில் வேறு சப்ஜெக்டாக இருக்கிறதுனால அந்த இது பிரேஸில் வருது பார்த்தீங்களா, முடிவடையாத வாக்கியத்தில் வருது பார்த்தீங்களா, அந்த சப்ஜெக்டை போட்டு அப்பாஸ்டபி போட்டு எஸ் போடணும். முடிவாத வாக்கியத்தில் என்ன வருது சப்ஜெக்ட்டுங்க? ஹர் டாக்டர். அப்போது அந்த ஹர் டாக்டர் போட்டு அப்பாஸ்டபி போட்டு எஸ் போட்டிருக்கிறேன். இப்போது அதில் அப்புறம் முடிவடையாத வாக்கியத்தில் என்ன வெர்பு வருதுங்க? வெளியே வந்தால், அதாவது வருதல்ன்ற வெர்பு தான் வந்திருக்குதுங்க. அதை எப்படி எழுதினுங்க? ஹேவிங் ப்ளஸ் V3 அந்த ஃபார்மெட்டுக்கு எழுதணுங்க. எப்படி எழுதிங்க? அந்த வந்தால்ன்றத வருதல்ன்ற ஆக்ஷனை ஹேவிங் ப்ளஸ் V3 வடிவில் எழுதுனுங்க. ஹேவிங் ப்ளஸ் V3ன்றது நவுன் ஃபார்முங்க. அப்போது அதை எப்படி ஹேவிங் ப்ளஸ் V3 ஹேவிங் போட்டுக்கிறீங்க, வருதலுக்கு V3 என்னது? கம் கேம் கம், அதான் கம்மு போட்டுக்கிறீங்க. ஹேவிங் கம்னு வருதுங்களா? அப்புறம் அவுட் ஆஃப் த ப்ளே கிரவுண்ட். புரிஞ்சல ஃப்ரெண்ட்ஸு? இந்த எதை யாருன்னு கேள்வி கேட்குறீங்க. எதை என்ற கேள்விக்கு பதில் எதான் வருதுங்க? அவருடைய மகள் மைதானத்தை வெளியே வந்ததை, அல்லது வந்ததைன்னா வந்தாள் என்பதை. வந்ததை எப்படி வந்தாள் என்பதுன்றதான் வந்ததுன்னே சுருங்கி வந்திருக்குதுங்க தமிழில். அப்போ நீங்கள் இந்த எதை யாருன்ற கேள்விக்கு பதிலாக ஹர் டாட்டர்ஸ் ஹேவிங் கம் அவுட் ஆஃப் த ப்ளே கிரவுண்டு அப்படின்ற ஒரு நவுன் பிரேஸை அது வெர்புக்கு சான்ற வெர்புக்கு ஆப்ஜெக்டாக போட்டுறீங்க. அவ்வளோ முழுசியும் அது இந்த வீடியோவை ஒரு 2-3 டைம் போட்டு கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். நன்றி.